சரி விடு, அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை அவ்வளவு சீக்கிரம் கைவிட மாட்டாரு. நீ போன வருஷத்துல நடந்ததை நினைச்சு பாரு. போன வருஷம் நம்ம சாப்பாட்டுக்கே வழியில்லாம இருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மையா நடத்தினாரு. விசுவாசமா இரு, எல்லாமே கண்டிப்பா நல்லதா நடக்கும். நடந்தா சரிக்கா. விசுவாசத்தை இழக்காத இல்லையா? நீ நம்பினா ஆண்டவர் நல்லபடியா உனக்கு நல்லது பண்ணுவாரு. பிரேயர் பண்ணலாமா? சரிக்கா. சிஸ்டர் சிஸ்டர் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிஸ்டர், ரொம்ப நாள் தான் ஏசப்பா என்கிட்ட ஒன்று சொல்லிட்டே இருந்தாங்க. இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டே இருந்தாங்க. இந்தாங்க சிஸ்டர். இதுல ஒரு சின்ன, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா. லிடியா, இங்க பாரு. என்னதுக்கா? பாருடி, புது ட்ரெஸ், கேக்லாம் இருக்கு. ஆமா, ஜெபிக்க போறேன்க்கா. கண்டிப்பா நல்லா ஜெபி. விசுவாசமா இரு, எப்பவும் விசுவாசத்தை கைவிட்டுறாத. சரி, இந்த ட்ரெஸ் நாளைக்கு சர்ச்சுக்கு போட்டு போவோமா கிறிஸ்மஸ்க்கு? கண்டிப்பாக்கா. யாருக்காவது இன்னைக்கு உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்லியே ஆகணுமே. யாருக்கிட்ட சொல்லலாம்? தோ இவங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க எல்லாம் நான் சொல்றதை கேட்பீங்களா? கேட்பீங்களா? அப்போ உங்க எல்லார்கிட்டயும் நான் மெய்யான கிறிஸ்மஸ்னா என்னன்னு சொல்றேன். சரி, மெய்யான கிறிஸ்மஸ்னா என்னன்னா, கடவுள் மனுஷனை படைச்சார். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணான்னா, கடவுளோட கட்டளையை மீறி பாவம் செய்ய ஆரம்பிச்சான். அந்த பாவத்தினால என்ன நடந்துச்சு? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருக்க ஒரு பெரிய பிளவு உண்டாச்சு. அவங்க உறவுக்குள்ள ஒரு பெரிய பிளவு உண்டாச்சு. அந்த பிளவு உண்டானதுனால மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையில எதுவுமே அவங்களால டைரக்டா கான்டாக்ட் பண்ணவே முடியாத மாதிரி தனியாயிட்டான் மனுஷன். இதனால அவங்களுக்கு கடவுள் கொடுத்த மகிமையை முன்னாடியே இழந்து போயிட்டாங்க. இந்த பிளவை சரி செய்யணும்னா ஏதாவது பண்ணணுமேனு மனுஷங்க நிறைய முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரி முயற்சி தான் என்னன்னா, எல்லாருக்குமே தெரியும், இடம் வெட்டுறது, கோழி வெட்டுறது, மாடு வெட்டுறது, எல்லாத்தையும் வெட்டி எப்படியாவது கடவுளை சந்தோஷப்படுத்திடலாம், அது மூலமா கடவுள் நம்ம கிட்ட வந்துடுவாரு, மறுபடியும் நம்மளோட உறவை சரி செஞ்சிடலாம்னு மனுஷன் நினைச்சான். ஆனா நடந்துச்சா? நடக்கவே இல்லை.
ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவை, அந்த ஏற்பட்ட பிளவை சரி செய்யணும்னா ஒரே ஒரு மனுஷன், பரிசுத்தமான மனுஷன். பரிசுத்தமான மனுஷன்னா யாருன்னு தெரியுமா? பரிசுத்தமான மனுஷன்னா யாரு? பாவம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் தான் பரிசுத்தமான மனுஷன். ஆடோட ரத்தமோ, வாடோட ரத்தமோ, கோழியோட ரத்தமோ நம்மளுடைய மனுஷங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யவே செய்யாது. ஒரு மனுஷனுடைய, அதுவும் பரிசுத்தமான மனுஷனுடைய பாவம்னா என்னன்னே தெரியல. இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவ்வளோ பெரிய கடவுளுடைய மகனா இயேசுப்பா வந்தாரு. ஒரு ராஜ அரண்மனையில ஒரு ராஜகுமாரனா பெரிய பேலஸ்ல பிறந்து சூப்பரா நம்மளெல்லாம் காப்பாத்துறாரு. ஆமா தானே? நிச்சயமா இல்லவே இல்லை. அவர் தேவனுக்கும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவருக்கு குமாரனா இருந்தா கூட ஏழ்மையின் கோலமாய் அவர் பிறந்தப்போ இடமே கிடைக்கல இல்லையா? அவரை பிறக்கும் போது அவரை எங்க வச்சிருந்தாங்க? கேட்கவே இல்லையே. முன்னணியில அவரை கிடத்தி இருந்தாங்கன்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்படி அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லாத இடத்துல ஏழ்மையின் கோலத்துல இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. எதுக்காகன்னு தெரியுமா? நம்ம கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஏற்பட்டிருந்த பிளவை உடைக்கிறதுக்காக. அப்படி ஒரு பிளவு இதுக்கு மேலையும் நேரடியாக கண்டு செய்கின்பார் தன் கப்பல் பயணத்தை மரண கல்வி கூடும் என்று குறிப்பிட்டார். 7 மாத கப்பல் பயணத்திற்கு பின் சங்க தமிழின் புகழ் பாடும் தங்க தமிழ்நாட்டு முதல்வரே நான் எங்க மேலே கையெழுத்து எம்எல்ஏ கிரேஸ்ல நம்ம போடுறோம். ஐயோ அபச்சாரம் இவனை தொட்டா வேற தீட்டாயிருமே. நம்ம இப்பதான் ஆத்திர போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலதான் லோகத்துல மழையே பெய்ய மாட்டேங்குது. என்ன தரையில கோலம் போட்டுட்டான். நம்மளோட பெரிய சமைச்சு